அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியனாக உதித்து அக்கிரமக்காரர்கள் மத்தியிலும் அநியாயக்காரர்கள் மத்தியிலும் உங்களுக்கு நிச்சயம் நீதி செய்வார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டோடைய நாமத்தில் நீங்கள் பலனடைவீர்கள். ஆண்டோடைய நாமத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அநேக மனிதர்களுடைய மனக்கண்கள் குருடாகி இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 Corinthians chapter 4 verse 4 says the prince of this world has blinded many people. ஆமென். வாசிப்போம். எல்லாமே வெளிச்சத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது வெளிச்சம் எப்படி உதிக்கும்னா நம்ம 2 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆமென். அப்ப இந்த ஒளி எங்க இருந்து வருகுதா? சுவிசேஷத்தின் ஒளி. It is written the light of the gospel of the glory of Christ. Hallelujah. When you receive the gospel of Jesus Christ, you receive the light through the gospel. Hallelujah. That light is shown for you and me, but for many people who do not believe, the God of this age has blinded them because they do not believe. Amen. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசியாதபடியினால அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கான். They did not receive the gospel. That is why they did not receive the light of the gospel. When you receive the gospel, you will receive the light. That is our Lord Jesus Christ. When you receive the light, you will shine for the world. Amen. உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருப்பீங்க. இப்ப இதெல்லாம் எப்ப நடக்குது? சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் உதிக்கும் பொழுது நடக்குது. நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கு அநேக மக்களுக்கு இந்த நீதியின் சூரியனை பற்றி உள்ள சரியான திட்டவட்டமான அபிப்பிராயம் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக மல்கியா சொன்னாரு நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொன்னார். ஏசாயா சொன்னாரு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு நடந்ததாக அவர் சொல்கிறாரு. அதுதான் சிமியோன் சொல்கிறாரு, பிரஜாதிகளுக்கு ஒளியாக வந்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எங்க பார்க்க முடியும்? சுவிசேஷத்துல தான் பார்க்க முடியும். He is seen only in the gospels. How many gospels we have? 4. We are the 5th gospel. ஒரு ஆளியா சொல்லுமா? People should see Jesus in us, in our life. We are the epistles. That's what Paul says in 2 Corinthians. Amen. You are the epistle. உங்களை பார்த்தா இயேசு கிறிஸ்துவை சொல்லணும். ஓ இவங்கெல்லாம் they are epistles of Jesus. They are gospels of Jesus அப்படின்னு உலகத்தில் உள்ள மக்கள் நம்மளை பார்த்து சொல்லணும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நமக்கே காஸ்பல் தெரியலனா, நம்ம இயேசுவை போல மாறலனா, நம்ம இயேசுவை பிரதிபலிக்கலனா எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உலக மக்கள் நம்மிடத்துல தான் பார்க்குறாங்க இயேசு கிறிஸ்துவை. நம்மிடத்துல தான் சுவிசேஷத்தை தேடுகிறார்கள். They are searching the evidences of the life of Jesus in our life. That is why many people are not still saved. அவங்க அதனால அவரை விசுவாசிக்க தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப நம்ம கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி எப்படி இருக்குதா? அது தேவனுடைய சாயலா இருக்கிறது. The image of God. I mean, Jesus is the image of God. The passage which tells about Jesus or the gospel, the good news. அப்போ அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிறது. நம்ம அதை பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு அவிசுவாசிகளா இருக்கிறவர்கள், விசுவாசிக்காதமா இருக்கிறவங்க எல்லாரும் இருளிலே இருக்கிறார்கள். நீங்களும் நானும்
இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றவர்களாக நம்ம வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. வாசிப்போம் மறுபடியும் அந்த 2வது வசனம், மல்கியா 4வது அதிகாரம் 2வது வசனம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷமாகிய அந்த மகிமையான ஒளி உதிக்கும். யார் மேல? யார் மேல? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்திருக்கிற. இன்னைக்கு பாருங்க, பாடல்களை பாடும் பொழுது அந்த பாடல்கள் ஒரு பாடலை பாடணும். ஸ்தோத்திரம். யுவர் நேம், யுவர் நேம், யுவர் நேம். ஆமீன். அதாவது ஸ்தோத்திரம். இந்த பாடலை ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பாடலை பாடும்போது செய்திக்கு அது கரெக்டாக வந்திருக்குது பாருங்க. யுவர் நேம் இஸ் த ஹையஸ்ட், யுவர் நேம் இஸ் த கிரேட்டஸ்ட், யுவர் நேம் stands above them all. Amen. His name. What is his name? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. சும்மா இயேசுன்னு சொல்றதை விட இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா ரொம்ப ஆப்டா இருக்கும். ஆமென். இயேசு அப்படின்னு இயேசுன்னு சொன்னா அது ஒரு சாதாரண பேர் தான். வேதாகமத்தில் இயேசுன்னு பேருக்கு நல்ல வல்லமை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நிறைய பேர் பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? ஹேசூஸ். தமிழ்ல எல்லாம் வைக்க மாட்டோம். தமிழ்ல என்ன கிறிஸ்துன்னு வச்சிருவோம். ஆமா, கிறிஸ்து தாஸ் அப்படியே வைப்போம், அல்லது கிறிஸ்து ராஜ் அப்படின்னு ஏதாவது வைப்போம். ஆனா இந்த ஜீசஸ் இந்த நாமத்திற்கு வாசிப்போம். பிலிப்பியர் இந்த நிருபத்தில் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய நாமம் எவ்வளவு பெரிய நாமம், அப்பதான் நீங்க உங்களுக்கு பயம் வரும். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஆமென். 11வது வசனம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்திற்கு நம்ம பயப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் சில குறிப்பிட்ட பெயர்களை சொன்னால் மக்கள் பயப்படுறாங்க. அந்த பேரை மாத்திரம் சொல்லாதீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, அது எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் என்ன செய்கிறாங்க, கேட்டாலே பயப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயப்படுகிற நீங்களும் நானும். அல்லையா? எத்தனை பேர் பயப்படுறோமா நம்ம? ஆமாம், பயப்படுற தேவ பயம் நமக்கு வேணும். இந்த உலகத்தில் மக்கள் சொல்றாங்க நமக்கு போன மாசம் வாக்குத்தத்தம் என்ன? போன மாசம் வாக்குத்தத்தம் என்ன? தேசமே பயப்படாதே. இன்னைக்கு என்னன்னா அவருக்கு பயந்துருங்க அப்படின்னா. உலகத்திற்காக பயப்படாதீங்க, துன்மார்க்கருக்காக, அக்கிரம செய்கைக்காரருக்காக, அகங்காரிகளுக்காக பயப்படாதீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம பயப்பட வேண்டும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு அநேக மனிதர்கள் எல்லாருக்கும் பயப்படுவாங்க. யாருக்கு பயப்பட மாட்டாங்க? இயேசுவுக்கு பயப்பட மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் உள்ள everybody, those who are around you, they know Jesus, who is Jesus Christ. Amen. Hallelujah. கிரைஸ்ட் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்டோஸ். கிறிஸ்டோஸ் என்பதற்கு அனாயிண்டட் என்று பெயர். அனாயிண்டட் இங்கிலீஷ்ல அனாயிண்டட், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதான் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் அனாயிண்டட் பை அவர் காட் த ஃபாதர், who has been sent to this world as the son of righteousness. Hallelujah. So that is why he is Jesus Christ. So there are many people, they say their name is Jesus. Amen. In those days also, in the Acts of Apostles, we see there was a man whose name was Bar Jesus. தமிழ்ல பர் இயேசு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த உலகத்தில் நிறைய நீங்க வேற மொழி பேசுறவங்க, ஸ்பானிய மொழி பேசுறவங்களாம் நிறைய பேர் என்ன பேரு? ஹீசூஸ். அந்த ஜே ஹெச் சைலண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாஷையில் ஜே சான்
சான் ஓசேன்னு தானே சொல்கிறோம். சான் ஜோசேன்னு சொல்கிறோமா? இந்தியாவில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கிலீஷில் நம்ம கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் எப்படி? சான் ஓசே. அது மாதிரி ஏசூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை சொல்கிறோம். ஆமென். அவர் பேரை சொன்னாலே உங்களுக்கு ஒரு வல்லமை வரணும். நீங்கள் அப்படி பேரை சொன்னாங்களே, when you pronounce that name Jesus Christ, the devil will tremble. Hallelujah. I was narrating about one incident in the beginning of the worship. The devil which I wanted to cast out. I was telling the devil to confess the name of the Lord Jesus Christ. நான் சொன்னேன், இயேசுவின் ரத்தம் சொல்லு அப்படி சொன்னேன். இயேசுவின் ரத்தம் சொன்னா சொல்ல மாட்டேங்குது. சொல்லு இயேசுவின் நாமத்தில் சொல்லுன்னு சொன்னா ஏ ஏ ஏ ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுது. வரமாட்டேங்குது. பேரு வாயில வரமாட்டேங்குதான். யாருக்கு? அந்த பிசாசுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பேரை சொல்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. கடவுள் அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். இன்னைக்காவது இனிமேலாவது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்ப்போமா? கடவுள்னு சொன்னா அது என்ன? why are you trying to hide yourself under the name கடவுள் or God? God is a common word. The Arabic people, they say another word. Okay, I don't know how to say from here. அப்போ என்ன சொல்ல வரேன்? அந்த இயேசுவின் நாமத்தில் தான் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன இருக்குது? விடுதலை உண்டு. வாசிப்போம் சொல்லி நம்ம முடிக்க போறோமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். And these signs will follow those who believe in my name. The M with the caps. In my name they will cast out demons. They will speak with new tongues. In my name it is written. Also it says they will take serpents, and if they drink anything deadly, it will by no means hurt them. They will lay hands on the sick and they will recover. Everything happens in the name of the Lord Jesus Christ of Nazareth. Hallelujah. மறந்துடக்கூடாது. அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை நீங்க தெரிந்து கொள்ளணும். Unless you know the power in the name of the Lord Jesus Christ, you will not experience the manifestation of the power. Amen. அதோட வல்லமை தெரிந்தால் தான் அந்த வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஒரு வாட்டி ஒரு பாஸ்டர் வந்து ஜோம் போனார். யார் பாஸ்டர் தானே ஜோம் பண்ண போவாங்க? பாஸ்டர் ஜோம் பண்ண ஒரு பாஸ்டர் பிசாசை துரத்த போனார். என்ன? பிசாசை துரத்த போறாரு. போ பிசாசா சொல்றேன், மரியாதையாக போயிரு, இனிமேல் இந்த சைடில் வந்துடாது, ஓடி போயிரு. அப்படியா இப்படி ஒரே திட்டுறாரு. பிசாசு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அது பாட்டுக்கு அலைக்கழிக்குது. அந்த அம்மாவை அலைக்கழிக்குது. அது போகவே மாட்டேங்குது. அந்த கடையில் பாஸ்டர் ரொம்ப இதாகிட்டார், வெக்ஸ் ஆகிட்டார். பிசாசுக்கு பாஸ்டர் மேலே பரிதான் வந்துருச்சு. பிசாசு சொல்லிச்சான், இயேசுவின் நாமத்தில் போன சொல்லி நான் போயிடுறேன்னு சொல்லிச்சான். இன்னைக்கு பிசாசு பாஸ்டர்களுக்கு படிப்புக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. பாஸ்டர்னு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதில் தான் பாஸ்டர் சொன்னேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ பிசாசுக்கு தெரியும் யாரு நாமத்தை சொன்னா போகணும்னு. இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட போய் சொல்றீங்க, நான் அவர்கிட்ட போய் சொல்ல போறேன், ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் சொல்ல போறேன். அப்படி உதாரணமா ஒரு பிள்ளைகிட்ட வச்சுக்கலாம், உங்க அப்பாட்ட போய் சொல்ல போறேன். அப்படி சொன்ன இந்த பிள்ளை, ஐயோ அங்கிள் வேண்டாம் அங்கிள், எங்க அப்பாட்ட மாத்திரம் சொல்லிடாதீங்க, இங்க எங்கனாலும் போய் சொல்லுங்க, பாஸ்டர்கிட்ட சொன்னா கூட பரவாயில்ல அங்கிள், எங்க அப்பாட்ட மாத்திரம் தயவு செய்து சொல்லிடாதீங்கன்னு அந்த பிள்ளை கையை கருத்து கும்பிடுமா இல்லையா? அந்த பிள்ளைக்கு அந்த அப்பாவை பத்தி ஒரு பயம் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பத்தி நம்ம அந்த தெரிஞ்சிருந்தாதான் அந்த பிசாசை நம்ம துரத்த முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த பிசாசு மேல அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு அந்த பயம் நமக்கு வேணும். நமக்கு தான் அந்த பயம் இருந்தா கட்டாய நீதி சூரியன் உங்க வாழ்க்கையில உதிக்கும். நம்ம எல்லாம் எழுப்பி நின்று ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்த எங்கள் நீதியின் சூரியன். ஆமென். உயர்ந்த கண்மலையே. தேங்க்யூ so much.
இந்த பாடல் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த பாடல். He is the Son of righteousness in our life. Whatever may be your situation, you might have been treated unjustly. You might have been judged with an unrighteous judge. But there is our God who is the Son of righteousness. He will rise in your life and He will give you every blessings. Hallelujah. Rabba Shanta. எங்கள் நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த கன்மலையே, நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த கன்மலையே, எங்கள் பலத்த துர்கமே, நீர் எங்கள் கர்த்தரே, எங்கள் பலத்த துர்கமே, நீர் எங்கள் இயேசுவே. நான் பாடி உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே, நான் பாடி உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே. நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த கன்மலையே, நீதியின் கிரியை சமாதானமே, நீதியின் பலனென்றும் அமரிக்கையே, நீதியின் கிரியை சமாதானமே, நீதியின் பலனென்றும் அமரிக்கையே, சமாதான தாவரம் வாசஸ்தலம், அமைதியாய் தங்குவோம் உங்கரங்கள், சமாதான தாவரம் வாசஸ்தலம், அமைதியாய் தங்குவோம் உங்கரங்கள். நான் பாடி உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே, நான் பாடி உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே. எங்கள் நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த கன்மலையே, எனக்காக யாவையும் செய்பவரே, என்னோடு இருப்பேன் என்றவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பவர். உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், கரம் பிடித்து உங்களை நடத்துவார். நடக்கையிலே கரம் பிடித்தன்னை நடத்தினீரே, நான் பாடி உயர்த்துவே. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செய்யப்போற நன்மைகளுக்காக உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே. எங்கள் நீதியின் தேவனே, எங்கள் உயர்ந்த கன்மலையே, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திடவே, தேவனின் சித்தம் செய்திடவே, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திடவே, தேவனின் சித்தம் செய்திடவே, வருகையில் அவரோடு சென்றிடவே, ஆயத்தமாவோம் என்றனவே, வருகையில் அவரோடு சென்றிடவே, ஆயத்தமாவோம் என்றனவே. நான் பாடி உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே, நான் பாடி உயர்த்துவே, தினம் பணிந்து போற்றுவே.
ஹalleluya. கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கலாம், துயரங்கள் வந்திருக்கலாம், சோதனைகள் வந்திருக்கலாம். அவள் எல்லாவற்றிலும் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். நம்முடைய கடந்த நாட்களில் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். 7வது மாதத்தை காண உதவி செய்தார். இந்த ஹalleluya 7வது மாதத்திலும் அவர் வெற்றியை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் நம்ம பெரிய பாதைகள் நடக்க போற. கண்ணீரின் பாதையில் நடக்கையிலே கரம் பிடித்து என்னை நடத்தினீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடந்த 6 மாத காலங்களிலே கண்ணீர் சுந்தின நேரங்கள் உண்டு, கவலைகள் வந்த நேரங்கள் உண்டு. அப்போ எனக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, என்ன செய்யணும் தெரியலையே என்று திகைத்த நேரங்கள் உண்டு. ஆண்டவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம், உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காலம், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. எனக்காக யாவையும் செய்பவரே, என்னோடு இருப்பேன் என்றவரே. இந்த உலகத்துல உங்களோடு கூட யாரும் இருக்காமல் போகலாம். ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நீதியின் சூரியன், he will be always with you. He is Emmanuel. He is the son of righteousness. He will do righteousness in this month. He is going to bless you because you have the fear of the Lord. You have the reverence for God because you regard him as your savior, because he is your savior, he is your healer, he is your deliverer. He will deliver you from every sicknesses and every diseases and every iniquities. Every power of Satan be destroyed in the name of the Lord Jesus Christ of Nazareth. You devil, you have no right to touch the people of God. I command you to get out of this place in Jesus name. Oh rabba diba rabba shabala rabba. பிசாசே, நீ தோற்கடிக்கப்பட்டவன். உடைய தலை கல்வாரி சிலுவையிலே நசுக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்கி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என் இயேசு ஜெயத்தெழுந்தார், என் இயேசு உயிர்த்தெழுந்தார், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு இப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரே அந்த நீதியின் சூரியன். கர்த்தாவே, தொடர்ந்து உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.